என்ன இது? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் அப்சேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், மோட்டோ G34 5G மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோ G34 5G ஓஷன் கிரீன் லெதர் ஃபினிஷ் தான் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மொபைல் தேர்ந்தெடுக்கீங்கன்னா அப்போ இந்த மொபைல் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மொபைல்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறமா இந்த மொபைல் எங்கே கிடைக்கும், நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட். அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும் இந்த மொபைல். இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா Jan 9, 2004 தான், அதாவது இந்த வருஷம் தான் லான்ச் ஆச்சு. இது வந்து 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 4GB RAM, 128GB ROM, அது இல்லாமல் 8GB RAM, 128GB ROM. இந்த 2 வேரியண்ட்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லை ப்ரைஸில். வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு மொபைல் தான் இருக்குது. மொபைலை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சரி பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் அதை பார்த்துட்டு அப்படியே படிக்காமல் அப்படியே ஓரமாக வச்சிட வேண்டியது தான். இந்த மொபைலில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17,000-18,000 மொபைலில் யூஸ் பண்ணுற ப்ராசஸரை இந்த மொபைலில், அதுவும் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி என்னடா ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Android 14 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 14 அப்புறமா Snapdragon 695 5G. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அப்படியே பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் சார்ஜர் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி லைஃப், இந்த மொபைலோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 5000 mAh. இதில் வந்து டூயல் சிம்மு போடலாம், சிங்கிள் சிம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா Type A to Type C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, எப்பவும் கொடுக்குற மாரி. அதுக்கப்புறம் அந்த சிம் எஜெக்டரை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சரி பாக்ஸுக்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு தட்டி கிட்டி பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பாக்ஸ் அப்படியே ஓரமாக, பாக்ஸ் பார்க்கவே சிம்பிளாக அழகாக, அதுவும் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். சரி வாங்க மொபைல் எடுத்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கவரை பார்க்கும் போதே ஒரு ஸ்மூத்னஸ் இருந்தது. அந்த கவரை வந்து பிரிக்கலான்னு சொல்லிட்டு பிரிக்கும் போது தான் வந்து அந்த கம் போட்லாம் ஒட்டியிருந்தாங்க. சரி கஷ்டப்பட்டு பிரித்து கையில் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அந்த லெதர் ஃபினிஷை பிடிக்கும் போது ஒரு ஐஃபையான ஃபீலிங் தான் இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்டரி கேமராவாக 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்டெல்லாம் பின்னாடி வந்து இந்த பிளாஸ்டிக்கு, கிளாஸு, மெட்டல் பாடி கொடுக்குற இடத்துல மட்டும் லெதர் ஃபினிஷை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துன்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மொபைல் யூஸ் பண்ணுற மாரி இல்லை, ஒரு ஐஃபையான மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மொபைல் அப்படியே எடுத்து கையில் எடுத்து ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து எல்லாரும் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குற இடத்துல மோட்டோ ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த டிஸ்பிளே வந்து HD+ டிஸ்பிளே தான், IPS LCD டிஸ்பிளே. ஆனால் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறதுனால அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, ஃபுல் HD மாரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 80s 90s இருந்தீங்கன்னா அந்த ஆடியோ ஜாக்கை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறமா நம்ம ஃபைனலாக இப்போ ப்ரைஸிங் பார்த்துடலாம். நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4GB வேரியண்ட் வந்து 10,999க்கு சேல் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர் 1000 rupees போய் நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 8GB வேரியண்ட் வந்து 11,999க்கு பேங்க் ஆஃபரோடு சேர்த்து 11,000க்கே வாங்கிக்கலாம். ஆனால் அமேசானில் வந்து ஏன் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக விற்கிறாங்கன்னு தெரியல. அங்கே அமேசானில் பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட்டே வந்து 11,790, அப்போ 8GB வேரியண்ட் வந்து 13,237. நீங்கள் அமேசானில் பை பண்ணதுக்கு இது ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. யாராச்சும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மொபைல் கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய், டாட்டா.